Hi guys, welcome back to another video. This is my updated skincare routine and also trying out few viral skincare and beauty products. So yeah, let's get into the video. Okay, I have to hold this. அப்பதான் என்னால பேச முடியும். Okay. So the first product is the Requil 0.1% retinol night cream. So recently I've included retinol into my skincare routine பிகாஸ் வயசாகுதுல்ல. ஸோ அதுக்காக இது போட்டு தான் ஆகணும். அண்ட் திஸ் இஸ் தி அப்ராப்ரியேட் ஏஜ் டு யூஸ் ரெட்டினால். லைக் இன்க்ளூட் தட் இன் யோர் ரொட்டீன். Mid 20s அந்த டைமில். ஸோ தட் இஸ் த ரீசன். அண்ட் ஆல்சோ இஃப் யூர் யூஸிங் ரெட்டினால் யுவர் ஸ்கின் கேர் whatever serums and toners you're using should be really curated. ஏன்னா it should be hydrating, moisturizing, your skin shouldn't feel dry. அதனால ஐ காட் திஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன் இந்த கிளார்ஸோட காமிங் க்ரீம். ஸோ திஸ் வாட் ஐம் யூஸிங். ஸோ த நைட் ஐ யூஸ் ரெட்டினால். ஸோ 0.1% தான். ஐ டோன்ட் திங்க் த சாண்ட்விச் மெத்தட் தே யூஸ்வலி டூ. நீங்கள் அந்த ரெட்டினால் யூஸ் பண்ணும்போது சாண்ட்விச் மெத்தட் மாதிரி தே டூ இட் லைக் moisturizer first, then goes the retinol and then moisturizer again. அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் இது ரொம்ப குட்டி பர்சன் தான், அது நீடான்னு தெரில. I'm not sure, but I don't do that. So I cleanse my face, apply toner, and then use retinol. அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு ஐ கோ டு ஸ்லீப். அண்ட் ஆல்சோ ஒரு தூங்குறதுக்கு 1 hour முன்னாடி ஐ டூ ஆல் மை ஸ்கின் கேர் ரொட்டீன் பிகாஸ் ஐ டோன்ட் understand why would someone use it just minutes before they hit the bed. So அதனால தான். And this is super thick and nourishing ஆன ஒரு க்ரீம். யா, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறையவே இருக்குது அஃபோர்டபுளாக. லைக் சிம்பிள் மாய்ஸ்சரைசர் கூட ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் தான். பட் ஐ ஹவன்ட் யூஸ்ட் இட். எனக்கு நான் இது யூஸ் பண்ணி நல்லா இருக்குது, அதனால ஐம் யூஸிங் இட். அண்ட் த நெக்ஸ்ட் டே ஐ கிளென்ஸ் மை ஃபேஸ், யூஸ் அ டோனர், அப்ளை சன்ஸ்க்ரீன். ஸோ அந்த டோனருக்கு ஐ யூஸ் இஸ் ஹரு ஹரு ஒண்டர். அண்ட் ஃபார் த கிளென்சர் நான் பில்வாவோட ஹனி ஃபிக்ஸ் கிளென்சர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்பவே சப்பிளாக இருக்குது, ஃபேஸ் வந்து ட்ரை ஆகல. அண்ட் என்னோட ஸ்கின் டைப்க்கு அது ரொம்பவே அப்ராப்ரியேட்டாக இருக்குது. ஸோ ஐம் யூஸிங் தேட். அண்ட் இது ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் நான் நான் காலி பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு பேக்கப்பாக நான் இன்னொன்று வாங்கியிருக்கேன். இது பாருங்கள், இதுவுமே என்னோட வெயிட் ஓகே. ஸோ அது காலி ஆச்சுன்னா நான் அந்த கிளார்ஸோட சப்பிள் ப்ரிப்பரேஷன் அன்சென்டட் டோனர் வாங்கியிருக்கேன். இது வந்து ரொம்ப வாட்டரியாக இருக்குது. ஐ டோன்ட் திங்க் ஐ ரீபர்ச்சேஸ் இட். ஸோ எனக்கு இது ஹரு ஹரு ஒண்டரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எப்படி சொல்கிறேன்னு தெரில. லைக் சீரம் மாதிரி இருக்கும், பட் ஆல்சோ வாட்டரியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இது. ஓகே, இது எடுத்துடலாமா? தென் மார்னிங் அண்ட் ஈவினிங் எப்போ வேணால் எந்த ஒரு டைம் இருந்தாலும் அப்போ நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து இந்த காசாரெக்ஸோட ஏஹேபிஹெச்ஏ டோனர். இது வந்து காட்டன் பேடில் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் தேட் வுட் பி எஃபெக்டிவ் பிகாஸ் ஹாஃப் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து காட்டன் பேட்லேயே போயிடும். ஐ ஜஸ்ட் ஸ்ப்ரேட் ஆன் மை ஃபேஸ். அப்படி வேணான்னா ஐ ஜஸ்ட் ஸ்ப்ரேட் ஆன் த palm ஆஃப் மை ஹேண்ட் அண்ட் டேப் இட் ஆன் மை ஃபேஸ். ஸோ இப்படி தான் நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த காசாரெக்ஸோட 6 பெப்டைட் ஸ்கின் பூஸ்டர் நான் ஆல்ரெடி என்னோட போன வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். இதுவும் அந்த ஏஹேபிஹெச்யும் ஒரே டைமில் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரெண்டுமே வந்து அவ்வளோ எஃபெக்டிவ்லாம் இல்லை. இஃப் யூ யூஸ் இட் லைக் அது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் எஃபெக்டிவாக இருக்காது. யூ ஹேவ் டு பேர் இட் அப் வித் எனி அதர் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட். ஸோ இது ரெண்டுமே நான் மார்னிங் அண்ட் நைட் கூட எப்போ வேணால் யூஸ் பண்ணிப்பேன். கிளென்சிங் லைக் சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நைட் கிளென்ஸ் பண்ணணும்ல. இப்போ நான் ஃபேஸ்க்கு மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணணும்னா கார்னியரோட மைசலா வாட்டர் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஐ ஆயில் கிளென்சர் யூஸ் பண்ணுவேன். ஐ டபுள் கிளென்ஸ் மை ஃபேஸ். இது அனுவாவோட அன்சென்டட் ஆயில் கிளென்சர். அந்த சென்டரும் அன்சென்டரும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் தெரியல. இதுலேயும் கொஞ்சம் மைல்டான சென்டர் இருக்குது, பட் இரிட்டேட்டடாக இல்லை ஃபேஸ் யூஸ் பண்ண. இந்த ரெட்டினால் யூஸ் பண்ணுறதால கொஞ்சம் நல்ல ஹைட்ரேட்டிங்கான ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கணும்னு சொல்லிட்டு ஐ காட் திஸ் வந்து எட்யூட் அந்த பிராண்ட், அதோட சோன்ஜாங் emulsion. Okay, this is not a moisturizer but it's an emulsion. So கொரியன் ஸ்கின் கேரில் நீங்கள் நிறைய எமல்ஷன்ஸ் பார்க்கலாம். என்ன டிஃப்ரென்ஸ் தெரில எனக்கு. அண்ட் அந்த லனேஜோட
செராபெப்டைட் டோனர். ஐ ரேர்லி யூஸ் இட். நான் இருக்கிறதே மறந்துடுறேன். ஸோ நான் இதை பார்க்குற மாதிரி வைக்கணும், அப்போ தான் யூஸ் பண்ண முடியும். எக்ஸ்ஃபாலியேட்டர் நான் யூஸ் பண்ணுறேன், பட் அது சீரம் டைப்பில் இல்லை, இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் டைப்பில் இருக்குது, இந்த பயோடோமா. இது வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுவேன். இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் திஸ் லைக் அ ஃபேஸ் வாஷ், ஐ ஜஸ்ட் அப்ளை இட் ஆஸ் அ மாஸ்க். ஒரு திக் லேயர் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு லீவ் இட் ஃபார் லைக் 5 minutes ஆர் 10 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் வெரி மைல்டாக ஜென்டலாக வாஷ் பண்ணிவிட்டு and then followed by all this thing. Okay, I recently got this. Okay, இந்த ப்ளம்மோட நயசினமைட் ஹைப்ரிட் சன்ஸ்க்ரீன். இதை போட்டால் மூஞ்சி ரொம்ப இரிட்டேட்டடாக ஃபீல் ஆகுது. இங்கே இந்த சைடு எல்லாம் எனக்கு எரியுது, அதனால் நான் யூஸ் பண்ணுறதில்ல. இது மேபி நான் என்னோட பாடியில் யூஸ் பண்ணலாம். அண்ட் எஸ், இது வந்து இதுவும் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனில் டாட் அண்ட் கீயோட சன்ஸ்க்ரீன் மிஸ்ட். இது ரொம்ப நல்லா இருக்குது. பட் இது ப்ரைமரி சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணணுமான்னு தெரியல, பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ மிஸ்ட். யூ ஹேவ் டு யூஸ் சம்திங் லைக் க்ரீமோ மினரல் சன்ஸ்க்ரீனோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு தான். இது ஒன்லி ஃபார் த ரீஅப்ளிகேஷன் பர்பஸ் யூ ஹேவ் டு யூஸ் இட் லைக் அ மிஸ்ட். ஒரு ஸ்ப்ரே மாதிரி ஃபேஸை ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அண்ட் யா, இதுதான் நான் என்னோட கோ டு சன்ஸ்க்ரீன். எப்பயுமே மேட் சன்ஸ்க்ரீன் வேணும்னா இந்த யூவி துவா, ஐ டோன்ட் நோ ஹவ் டு ப்ரொனவுன்ஸ் தட். அது நான் வச்சுருக்கேன். எனக்கு டாக்டர் வந்து, ஐயோ பின்னாடி பார்க்காதீங்க ரொம்ப கிளட்டர்டாக இருக்குது, டாக்டர் எனக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. அது நான் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவேன். எனக்கு மேட் சன்ஸ்க்ரீன் பிடிக்காது, எனக்கு ஃபேஸ் வந்து டியூவி இருக்கணும், அதனால நான் இது யூஸ் பண்ணுறேன். இது என்னோட கோ டு. இது என்னோட 3rd or 4th பாட்டில். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரேக்ரன்ஸ் இருக்காது. அது ஒரே ரீசனால தான் நான் இது வாங்கினேன். அண்ட் யா, பிஃபோர் ஐ பிகின் ஆல் மை ஸ்கின் கேர் அந்த ருட்டீன் எல்லாம், அதுக்கு முன்னாடி என் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும்ல, லைக் ஃபேஸில் எதுவுமே இல்லாமல் இருக்கும்ல, அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக சும்மா ஒரு ஃபேஷியல் மிஸ்ட் யூஸ் பண்ணலாம். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இன்வெஸ்ட் பண்ண வேணாம், பேசிக்காக ரோஸ் வாட்டரே போதும். ஓகே, அதனால தான் இந்த விஷ்கேரோட கனாஜ் ரோஸ் வாட்டர் வாங்கியிருக்கேன். இது ஆல்ரெடி யூஸ் பண்ண நல்லா இருந்துச்சு, ஸோ ஐ காட் இட் அகேன். இதுக்கு முன்னாடி ஐ வாஸ் யூஸிங் த யுரேஜோட தெர்மல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு இன்னும் அது பெருசாக லைக் டிஃப்ரென்ஸ் தெரியல என்னோடய ஃபேஸில். ஹைட்ரேட்டிங்காக இருக்குது, ரிஃப்ரெஷிங்காக இருக்குது அது யூஸ் பண்ணதுக்கப்புறம். மற்றபடி ஐ டோன்ட் ஃபீல் லைக் இட் டஸ் எனி திங் லைக் வாவ் அப்படின்ற மாதிரி எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. அதனால நான் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டேன், அது வாங்குறதில்ல. அதுபோல் ஐம் யூஸிங் தட் ரோஸ் வாட்டர் ஃப்ரம் விஷ்கேர். ஸோ இதுதான் என்னோட ரொம்ப பெருசு. பட் you do not have to use every single toners and emulsions in the market to develop your skincare routine. அதெல்லாம் இல்லை. You need a good cleanser depending on your skin type, like combination oil, dry, அதெல்லாம் சொல்கிறேன். A good cleanser, அதுக்கப்புறம் moisturizer, and then any active serum like உங்கள் ஃபேஸ் கன்சர்ன்ஸை பொறுத்து நைசினமைடோ, சாலிசிலிக்கோ, alpha butane, depends on that. அண்ட் தென் சன்ஸ்க்ரீன். இந்த 4 இருந்தால் போதும். இந்த டோனர்லாம் வந்து அந்த ஹைட்ரேஷன் பர்பஸ்க்காக தான். இஃப் யோர் ஸ்கின் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை, இன்வெஸ்ட் இன் அ வெரி குட் ஹைட்ரேட்டிங் டோனர். ஓகே, அது என்றைக்குமே வந்து அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அண்ட் யா, ஐ ஃபர்கட் டு டெல் அபவுட் திஸ். நான் என்னோடய சீரம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன். 5% niacinamide from சுகந்தா. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பாட்டில் தான். யா, ஐ குட் see a little difference in the acne marks எல்லாம். சுகந்தாலே நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு ஒர்க் ஆச்சு என்னோடய ஃபேஸ்க்கு. ஆக்ரிவேட் பண்ணல, பிரேக் அவுட்ஸ் எதுவுமே வரல. அதனால நான் திஸ் இஸ் மை செகண்ட் பாட்டில் இந்த அட்வான்ஸ்ட் பிக்மெண்டேஷன் சீரம்ஸ். ஸோ ஐ லவ் திஸ் ஸோ மச். இதுவும் அந்த நம்பர்ஸனோட அந்த விட்டமின் சம்திங் அந்த சீரமும் ஒரே ப்ரைஸ் தான். ஆக்சுவலாக அதை விட இது ஒரு 200 rupees கம்மி தான். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஆல்வேஸ் சூஸ் திஸ். அண்ட் for the toner pads, which is again not necessary, but if you want to feel like the bougie feeling உனக்கு உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா, யா, இந்த நம்பர்ஸனோட விட்டமின் நயசினமைட் கான்சன்ட்ரேட்டட் பேட்ஸ். ஸோ இதே தான் சீரம் டைப்லேயும் இருக்குது. ஓகே, ஸோ நான் வந்து சீரமாக இதுவான்னு பார்த்தேன். இந்த இவ்வளோ இருக்குது, எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. இதுலையுமே ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது தான். ஏன்னா எனக்கு எந்த ஸ்பெசிஃபிக் ப்ராடக்டால் என்னோடய ஃபேஸில் மார்க்ஸ் கம்மியாச்சுன்னு சொல்ல முடியல, பிகாஸ் நான் நிறைய சீரம்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இஃப் யூ வாண்ட் டு கெட் தட் நம்பர்ஸின் விட்டமின் நயசினமைட் சீரம் பதிலாக யூ கேன் கோ ஃபார் திஸ். இது கொஞ்சம் சீப்பர் தேன் தட், அதனால தான் நான் இது வாங்கினேன். ஐ யூஸ் திஸ் அண்ட் ஆல்சோ தட் அட்வான்ஸ் பிக்மெண்டேஷன் சீரம். இது நான் மார்னிங் யூஸ் பண்ணேன்னா அது நான் ஈவினிங் யூஸ் பண்ணேன். So this is my updated skincare routine. Remember, you have to keep it simple. You do not have to have that 10-step skincare routine. Concentrate on the skin concerns you're having right now. அதுக்கேற்ற மாதிரி invest in a good serum and good sunscreen, moisturizer and நல்ல ஒரு cleanser. இந்த 4 இருந்தாலே போதும். Extra additional if you want to get it, then
யூ கேன் கெட் ஆல் த டோனர் எமல்ஷன் அதெல்லாம் வந்து சும்மா அடிஷ்னலாக தான், அதெல்லாம் நெசசிட்டிஸே கிடையாது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. ஐ ரியலி ஹோப் திஸ் வீடியோ was a little insightful. And yeah, keep supporting, stay tuned for more skincare and every other stupid content that I'll be posting. Okay, like, share and subscribe. Bye bye, I'll see you in the next video.